இது அவன் இல்லைங்கன்னு சொல்ல வேண்டியது நான் தொட்டே இருக்க மாட்டேன் இறங்கி வச்சு போட்டியா அயோக்கிய பையன் ஏழு இங்க கொத்துறா பாரு அயோக்கிய பையன் அப்படிதானே கொளுத்துவேன் என்னடா கடுப்பேத்திக்கிறடா டேய் எதனா ஒரு நல்ல பாட்ட பாருங்கடா பட்டு கோட்டை அம்மாளே பட்டு கொட்டை அம்மாளே பத்து பட்டா நம்மாலே என்ன பண்றது என்ன கொஞ்சம் நிறுத்தினா நான் நிறுத்த சொல்றேன். ஏய் நீ மூடுறா இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளவு பெருசா ஆயின்னு போயிருக்க நீ எது சின்ன பிரச்சனை எங்க அப்பா செத்து போய்கிறாரு என்ன பேசுறா ஜீவானி டேய் ஒப்பனுக்கு 13 வயசு இல்ல 87 வயசு போனா என்னப்பா ஏய் எங்க அப்பா 120 வயசுல போறவரா அல்ப ஆயுசுல போயிட்டாரா ஆமா இவர் 120 வருஷத்துக்கு இருந்து அப்படியே வாரி வாரி கொடுக்க போறாரு வருபாய்க்கு பையன் போன வாரம் கூட அனுங்கித்துக்கு வந்து கட்டிக்கினான் எங்க மாமனார் தூசா மாதிரி அத்தை எடுக்கும் போதே கேட்டிருக்கணும் அத்தை தூக்கி ஓடி போட்டு கை சாட ஏய் இது அவன் இல்லைங்கன்னு சொல்ல வேண்டியது நான் தொட்டே இருக்க மாட்டேன் இறங்கி வச்சு போட்டியா நோ நானா எரிச்சிட்ட எரிக்காம என்ன பண்ணுவான் அவன் இல்லைங்கன்றானே டேய் நாசமா போறவனா திருட்டு பையன் அயோக்கிய பையன் ஏழு இங்க கொத்துறா பாரு அயோக்கிய பையன் டேய் அப்படிதானே கொளுத்துவேன் உன் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன் ஐயோ ஒவ்வொரு பிரச்சனையா வலிக்கிறானுங்களே ஏய் போடு முகத்தை தலை ஆடு. போடா போடா லிங்கி அழி போன லிங்கி போனா வாரி போடா உன் லிங்கி பாரு ஜீவா ஜீவா பாத்துக்கோ கடுப்பேத்திங்கிறான் ஏங்க என்னங்க இப்படி பண்ற அந்த ஆளு ஏன மாதிரி உருவ வச்சுக்கிறியா போய் மெரியாவன கம்முன்னு இருங்க. சிந்திச்சு உன் லிங்கி எப்பா எப்பா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியாப்பா யோ இவனு தொல்லை தாங்க முடியல போய் போய் புச்சுக்கிற பாரியா என்னடா பண்றது? அம்மா அவர் வந்துட்டு இருப்பாரம்மா வந்துனே இருப்பாங்கடி ஏன்டி அவசரப்படுற எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கணும் எனக்கு ஆசைக்குதுமா நேத்துக்கு ஆயிஷா இது உனக்கு அதெல்லாம் சொன்னா தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் பேசாம இதை எவன் கொண்டா ஓட வச்சிடலாமா கல்யாணமா நின்று டெத்து எடுத்துருவாங்க ஜீவா டைம் ஆகினே போச்சு ஜீவா எந்த நேரத்துல எடுக்கிறான்னு கேளு ஜீவா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நோ எப்போ எடுக்கலாம் அவன் எப்ப முகூர்த்தம் வச்சுக்கிறான் 10 மணி அதே 10 மணிக்கு எங்க அப்பா பயங்கர ஊர்வலமா போனோம் நோ முகூர்த்தம் 10 மணிக்கு வச்சுக்கிறாங்க அதே டைம்ல போனன்ற என்னன்னா இது ஏய் இது கௌரவ பிரச்சனை தன்மானம். உன்னை இதெல்லாம் முடிட்டோம் உன்னை பார்த்து ஏரியா சொட்ட தலை எக்காரணத்தை கொண்டு வந்து ஒத்துக்காத அதே 10 மணி தான் எடுக்கணும். நோ அவன் பிரச்சனை கேட்காத நான் சில்லற பையன் முகூர்த்தம் முடிட்டோம்னா சாயங்காலமா எடுக்கலாம்னா ஏன் 10 மணி எங்க அப்பா தூக்கிடலாம் அதுமே போட்டு முகூர்த்தம் வச்சுக்கிட்டான் நோ அது கல்யாணம் இது டெத்து நான் புரிஞ்சுக்கணா ஜீவா முடிவு பண்ணத்தான் நாளை காலையில 10 மணிக்கு எங்க அப்பா ஊர்வலம் போறாரு என்ன ஜீவா பேசுறான் அவன் என்ன பேசுறான் நாளை காலையில 10 மணிக்கு என் பொண்ணுக்கு முகூர்த்தம் வச்சுக்கிறேன் அவன் 10 மணிக்கு தூக்கு பண்றான் டேய் சும்மா இருடா டேய் நான் அப்படித்தானே எடுப்பேன் எங்க அப்பனை போடுற மொழத்தை டேய் என்னடா கடுப்பேத்திக்கிற டேய் டேய் இருப்பா இருப்பா டேய் வாடா 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 டேய் டேய் வாடா டேய் இருப்பா டேய் ஏன் ஓடுறான் ஆடிக்கிறதா டேய் எங்க அண்ணன் செத்து 10 கிடக்குறான் நீங்க கும்பலா வச்சிருக்கீங்களா யாரு அவன் ஜோக்கர் பொம்மை மாதிரி இருக்கிறான் எங்க சித்துவா பயங்கரமான ரவுடி அண்ணா உனக்கு நான் எதுவும் செய்யாத பாவி ஆயிட்டுனானா அண்ணன இது மாதிரி ஆளாக்கு தேடா சித்தப்பா எல்லாத்துக்கும் காரணம் பக்கத்துட்டுக்காரனா சித்தப்பா பெரியவரே அவங்க எல்லாம் காரணம் இல்ல நல்லபடியா எடுத்துல நீங்க கவலைப்படாதீங்க எங்க அண்ணன் நல்லபடியா அடிக்க தண்ணி தெரியாதா இங்க பாருங்க எனக்கும் கத்த தெரியும் கொஞ்சம் அடிக்க வாசிங்க யார் அடிக்க வாசிக்க சொல்றத அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே பயங்கரமா இருக்கிறானே சித்தப்பா அப்பா நம்மளை விட்டு போயிட்டு சித்தப்பா
ஒழுங்கா எங்க அண்ணனை பாத்துக்கணும் துப்பு இல்ல. நீ என்ன வேலைக்கு ஆகாது? டேய் போ 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 வினோ, வா போ போ உள்ள போ. எங்க அண்ணன் செத்து பத்தினி கிடக்குறா. கல்யாணமா கல்யாணம் வாங்கடா. எல்லாம் போயிட்டானுங்களே, எங்க இருந்து வந்தானே தெரியல இந்த ததிரம் பிடிச்சவன். நீ அண்ணமாவன அவன் எப்ப முகத்தை வச்சுக்கணும் அப்படி அண்ணன் அடிக்கிறா. சித்தப்பா அதே முடிவில் தான் நானும் இருக்கிறேன். ரொம்ப நல்ல மனசு, தங்கமான மனசு இப்படி போயிட்டாரு. யாரா இவன் சொல்றா? இந்த ஊர்ல ஒரு தலைவருக்கா நிக்க போறாரு. டேய் எச்சட்டி ஏகாமுறம், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஏய், நான் தனி ஆள் இல்லடா, இங்க பார். புதுசா வந்தவனை தூக்கி கொண்டாடி நிக்கிறீங்களா? கொண்டாடுங்க கொண்டாடுங்க, எவ்வளவு நாள் தண்ணி அடிக்குதுன்னு பாக்குறேன். டேய் என்னை பத்தி தெரியாது, போ அன்னைக்கு அழுவு போ. அப்பா அப்பா. என்ன ஜீவா தம்பியா போயிட்டானா அவன்? இங்கதான் உட்காந்துக்கிறான் வா. ஏய் நீ எப்படி கல்யாணம் நத்திருன்னு பாக்குறேன்டா. ஜீவா தம்பியா வா, இன்னைக்கு குழந்தை கட்டிடுறான் அவனை. என்னப்பா பின்னாடி நின்ட்டா? அப்படியே நீ தான் போன நம்ம கீசிடுற மாதிரியே. 4 ஓட்டு தம்பியா, என்ன வரமாட்டியா? எங்க அப்பா இந்த மாதிரி நிலைமைக்கு ஆகிட்டு போடுதல் குத்துறது மாதிரிக்கிறான் பாரு. டேய் ஒப்போ செத்து போறதுக்கு ஏன் கட்ட நேர்ற? அதுக்கு சொட்டேன் அவன் தான் மேல உங்கிதான். சொட்டேன்னு அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. என் சப்போர்ட் யாருக்குது பாரு. டேய் என்னடா சொட்ட? அவன் இருக்கிற தைரியத்துல பேசுறியா? அவனை விச பூசி போட்டு சாவடிச்சிடுவேன் இவனையும் உன்னையும். டான், நீ இருக்கும்போது எப்படி பேசலாம் பாத்தியா? பேசிட்டோம் எங்க அண்ணனை தூக்கிட்டு அப்புறம் பாத்துக்கிறான் அவனுங்களே. ஜீவா வேற குச்ச வாயில வச்சுக்கிட்டு எவ்வளவு திரட்டலா பேசுறான் பாரு ஜீவா. நீ வாயை மூடிக்கணும் வாயா. கல்யாணத்தை வச்சுக்கணும் சண்டைக்குனே போய் நிக்கிற. அந்த கரம்பூச்சை ஏன் பத்தினு தெரியல. இந்த நாதன் கட்டலாம் கேள்வி வாங்கிற ஜீவா. என்னங்க நம்ம மோசம் போயிட்டோங்க. ஏய் கரம்பூச்ச அதெல்லாம் நம்ம சொல்லி கிடப்பாங்க. போ உள்ள. அட அது இல்லங்க, நம்ம பொண்ணு ஓடி போட்டாங்க. உள்ளவேதான் இருந்தா பார்த்தா ஆளை காணுங்க. ஐயோ என்னால தாங்க முடியல. என் மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டாலே. எங்க அப்பா உன்னை பழி வாங்கினாரு பச்சடா. ஜீவா என்ன பேசுற பாரு ஜீவா. என்ன நேரம் வேலை தெரியாம என்ன பேசுனீங்கிற? அப்படிதான்டா பேசுவோம் ஜீவா. ஜினிக்கி ஜின்னா தண்டா டோய். ஜினிக்கி ஜின்னா தண்டா டோய். ஜினிக்கி ஜின்னா தண்டா டோய். ஐயோ என் மான மரியாதை எல்லாம் போச்சே ஜீவா. இப்ப என்ன பண்ணுது ஜீவா? இப்ப ஊர் ஜனத்தை வர வச்சிட்டீங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. தூக்கு மாட்டின்னு தான் நீ சாவணும். அப்ப உனக்கு ஓட்டு போட வேணாமா நானே? ஐயோ வேணும். அப்ப என் பொண்ணு கண்டுபிடிச்சு கொடு. ஏ மோளகாரா டக்குன்னு சாவிட்டு வா, டபுள் சம்பளம். பாத்தியாடா மோளக்காரெல்லாம் வர வைக்கிறான். சரி பொண்ணு தேர்றதுக்கு பாக்கலாம். ஏங்க நான் மேக்கப் எல்லாம் பண்ணி ரெடி ஆகலாம்னு ஆசையா இருந்தேங்க. இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டால. நானே என் மான மரியாதைலாம் போச்சு ஃபீலிங் பண்ணிக்கிறேன். நீ மேக்கப் பத்தி பேசுகிற நீ? வாங்கடா செல்ல குட்டிங்களா. பாரு ஜீவா மோளக்காரன் அந்த பக்கம் போயிட்டான். மச்சான் பேரு சொட்ட இங்க ஊந்திடுச்சு மட்ட. ரெக்க கட்டி பறக்கும் ரெட்ட காலே குதிரை. பாரு தம்பி சாவு வீடு கல்யாண வீடு மறிக்குது, கல்யாண வீடு சாவு வீடு மறிக்குது. எல்லாம் நீ பெத்து வச்ச ததுர்த்தால. எப்பா கல்யாண வீடு எது இதுவா அதுவா? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இதுவா தான் இருந்தது, இப்ப அதுவா மாறிடுச்சு. ஏன் கல்யாணம் நின்னுச்சா? ஆமாங்க பொண்ணு ஓடிச்சு. அதெல்லாம் சொல்லாத ஜீவா, மனசு கஷ்டமாகுது. அப்ப சாப்பாடு இல்லையா? சாப்பாடுக்கு வந்துக்கிறேன் ஜீவா. எந்த ஊர் நீ? உனக்கு பத்திரிகையே வைக்கலையா? நான் எங்க கல்யாணம் ஆனாலும் போயிடுவேன், பத்திரிகை எல்லாம் எதிர்பார்க்கறது இல்ல. நல்ல பழக்கம் தான். போ மெயின் ரோட்ல ஒரு மண்டபத்துல கல்யாணம் நடக்குது, அங்க போய் சாப்பிட்டுக்கா. அது என் தம்பி அனுப்பிச்சு விட்டேன், இங்க கல்யாணம்னாங்க அதனால நான் வந்தேன். இங்க கல்யாணம் நடக்காதுப்பா, பொண்ணு ஓடி போச்சுப்பா. அது வரையும் போயாப்பா நீ. சொல்லாத ஜீவா, கல்யாணம் நடக்குன்னு சொல்லு ஜீவா. அட நீ வேற தொல்லை குத்துன்னு இருக்கையா? எஸ்கூஸ் மீ, நானும் வந்து அங்க கலந்துக்கிட்டுமா? வாடி நட்டிக்கட்ட மொத்தமா வந்து மட்டிக்கிட்ட சொட்டா. அதே வாமா தங்கச்சி, இங்கதான் கல்யாணம். வாங்க வணக்கம். வாவ் ஃபிகர் சூப்பரா இருக்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? தங்கச்சி அது. அப்பனா நீ மச்சான் இவர் கும்முனுக்குத. அண்ணா இவர் இப்படி பேசுறாரு. கம்னருமா, கல்யாணம்னா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. கல்யாணத்துக்கு வந்துக்கிறீங்களா? பொண்ணு ஓடி போச்சு. ஜீவா மரியாதை கெட்டுப்படும். பொண்ணு ஓடி போச்சு எல்லாரும் கிட்ட சொல்றேன். நோ தேடி கண்டுபிடிச்சலாண்ணா. இந்த பொண்ணை என் கூட அமிச்சனா தேடி கண்டுபிடிச்சிடுறோம். நேத்துக்கு
தேடி கண்டுபிடிக்கோ. என்ன ஜீவா உங்களை தேடி இருக்கணுமா நாங்க? பா கையெடு, என் தங்கச்சியை நாங்க பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்கோம், இப்படி கை பிடிக்கிற? நீ பேசக்கூடாது, உன் தங்கச்சி தான் பேசணும். நான் கையை பிடிக்கிறேன்னு உனக்கு எப்படிமா இருக்கு? நல்லாதான் இருக்கு. பார், அதுவே நல்லா இருக்கு. இந்த தங்கச்சி என்னம்மா இது? நான் எங்கெங்கயோ நீ மாப்பிள்ள பார்த்த, என் அழகுக்கு செட் ஆகல, நீ விட்ட. இவரு ஓகேவா? ஓகே தான், ஆனா மாப்பிள்ள என்ன பண்றாரு? டீ டீ டீ, நான் இந்த ஊர்ல தலைவரா இருக்கேன். அத்தாடி என்ன ஒண்ணுமே அங்கங்க பச்சை நெரும்பே தலலாலா தலலாலா தலலா அத்தாடி என்ன உடம்பு அங்கங்க பச்சை நெரும்பு ஐ பொண்ணால் செஞ்ச உடம்பு. டேய், நான் உன் தங்கச்சி லோலாய் மாதிரி ஆடுது டான்ஸ். கட்டிக்க மச்சான், அது அப்படிதான் சரியாயிடும். ஏய், என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டு உங்களுக்கு டான்ஸ் கேக்குதா? உங்களுக்கு சும்மா விட மாட்டா. என் வயிற்று சும்மா விடுமாடா, எங்க அப்பா மேல இருந்து மூத்திரம் பேசிக்கிறாடா. இவனா சம்பந்தம் இல்லாத பேசின்னு கிடக்குறான். யோ, மூத்திர பெஞ்சா என்னயா நடக்கும்? கல்யாணம் நின்னு போச்சு, பொண்ணு ஓடி போச்சு. டேய், பொண்ணா கட்டி வச்ச பொண்ணே நந்தா, பொண்ணே நந்தா, ஏ நந்தா. ஜீவா இதெல்லாம் வேலைக்கா ஜீவா. வா ஜீவா, அந்த தந்திர புஸ்தத்தை தேடலாம். ஏ சந்தன கட்ட, நான் சந்தன கட்ட, என்ன வந்து நீ அள்ளிக்கிட்ட, ஏ அள்ளிக்கிட்ட, ஏ அள்ளிக்கிட்ட. பொண்ணு ஓடி போகுதுன்னு தெரியாது, என்ன நடு போகுதுன்னு அடுத்த பாகத்துல பாருங்க.